நம்ம குழந்தைங்க முன்னாடி பேசவே கூடாத 5 முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் திங், நாம நம்மளோட மேரேஜ் கான்ஃபிளிக்ஸை பத்தி அவங்க முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி சத்தம் போட்டு சண்டை போடக்கூடாதுங்க. செகண்ட் திங், டீச்சர்ஸை பத்தியோ இல்ல ஸ்கூலை பத்தியோ நெகட்டிவா அவங்க கிட்ட பேசவே கூடாது. பிகாஸ் நம்ம வீட்டை தாண்டி அதிகமா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறது ஸ்கூல்ல தான். அங்க போய் அவங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பி அட்மாஸ்பியர் இருக்குன்னா அதை பத்தி நம்ம நெகட்டிவா பேசக்கூடாது. அண்ட் தேர்ட் திங், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் பத்தியும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தியும் நம்ம என்னைக்குமே புறம் பேசக்கூடாது, தப்பா அவங்க முன்னாடி பேசிடக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்கள பேசி பார்த்து பழகும் போது அவங்களுக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சுன்னா அவங்களை இவங்க கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் ஃபோர்த் திங், அவங்கள நம்ம பாடி ஷேமும் பண்ணிடக்கூடாது. மற்றவங்களை பத்தி பாடி ஷேமும் அவங்க முன்னாடி பண்ணி இவன் குண்டா இருக்கான், ஒல்லியா இருக்கான், கருப்பா இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க முன்னாடி பேசிட்டீங்கன்னா அதை அவங்க அப்படியே கிராஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பொது இடத்துல இதை அவங்க போய் சொன்னாங்கன்னா நமக்கே ஒரு எம்பாரசிங்கான சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிரும். அண்ட் ஃபிஃப்த் திங், வெரி இம்பார்ட்டன்ட், அவங்க முன்னாடி என்னைக்குமே கெட்ட வார்த்தை பேசிடாதீங்க. அது எந்த லாங்குவேஜ்லயா இருந்தாலும். ஏன்னா அதை ஈஸியா கிராஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவாங்க. எங்க வேணாலும் அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டுங்க. நான் ஏன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றேன்னா, இப்போ நம்ம குழந்தைங்க நம்மளை தான் வந்து ஒரு மிரர் இமேஜா எடுத்துக்கிட்டு நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதை சீக்கிரம் சொசைட்டிட்ட போய் அப்படியே இம்ப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க பேரண்ட்ஸ், கண்டிப்பா ஒரு குட் பேரண்டிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.